ஹாய், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் இன்றைக்கி நண்டு கிரேவியும் மீன் குழம்பும் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நண்டு கிரேவிக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைன்னா, நண்டு நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நண்டுக்கு தேவையானது 4 பச்சை மிளகாய், சோம்பு, சீரகம், மிளகு, தனியா, பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் எண்ணெயில் ஊற்றி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மீன் குழம்புக்கு என்னென்னா, மீனை வாஷ் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டேன். மீனுக்கு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை. நான் மிக்சி ஜாரில் வச்சேன். வெங்காயம் 2 வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். எண்ணெயில் நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாமே பச்சை மிளகாய் போட்டேன், சோம்பு, சீரகம், மிளகு, தனியா, கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணி இப்போ எடுத்துக்கணும். இதுதான் மசாலாவே. எந்த மிளகாத்தூளும் எதுவுமே கிடையாது நமக்கு நண்டு கிரேவிக்கு. முதல்ல இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லுவேன். மீன் குழம்புக்கு என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்னா, நான் 3 வெங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சம் தோல் உரிக்காத பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, துர நரைச்சி இந்த மாதிரி இருக்குன்னு. ஆல்ரெடி நான் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கேன். இது நண்டு கிரேவிக்கு நான் சொன்ன ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஆற வச்சு நான் மிக்சியில் போட்டு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனே ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நான் கிரைண்டரில் இப்போது ஃபிஷ் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நான் ஃபிஷ் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஃபிஷ் குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னால், 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, கொஞ்சம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஆல்ரெடி 3 வெங்காயம், உரிக்காத பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். ஆல்ரெடி பூண்டை புளியை நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அதில் என்ன பண்ணேன்னா, குழம்பு மிளகாத்தூளும் கொஞ்சம் கல் உப்பும் போட்டு நான் கரைச்சி வச்சுப்பேன். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். இது வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள், அது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா அந்த புளியிலே நல்லா கரைச்சி வச்சுருங்க. கரைச்சி அது கொஞ்ச நேரம் ஊறின பிறகு இன்னும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதுக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி அதையும் போட்டு இதுலேயே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது வச்சிட்டிங்கன்னா அதுவும் நல்லா ஊறி அதோட எசன்ஸ்லாம் அதுக்குள்ளே போயிடணும். இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ நான் இதில் தாங்க மீன் குழம்பு செய்வேன். இதில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட் நிறைய இருக்கும். நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா மீன் குழம்புக்கு நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 5 ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ வந்து அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்குவேன். கொஞ்சோண்டு வெந்தயம், வெங்காயம், பூண்டு, வெங்காயம் ரெண்டும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே தக்காளி போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கேன். இன்னும் கொஞ்சம் வதங்கணும் நல்லா. இப்போ வந்து நான் வந்து தக்காளி போட்டு நல்லா வதக்குறேன். தக்காளி வதக்கின பிறகு உங்களுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஊற்றி கொதித்து நல்லா கொதி வந்தோடனே ஃபிஷ்ஷை போட்டு ஒரு 5 மினிட்ஸில் ஃபிஷ்ஷு ஆஃப் பண்ணிடணும். நல்லா வதக்கிடுச்சிங்க. இப்போ நல்லா வந்தங்க. நம்ம புளி கரைச்சி வச்சோம் இல்லையா, அதை எடுத்து இதில் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஃபிஷ்ஷை போட்டு ஒரு 5 மினிட்ஸில் இறக்கிடணும். நல்லா கொதி வந்து ஃபிஷ் போட்ட பிறகு உங்களுக்கு பாருங்கள். நம்ம நண்டுக்கு என்ன இந்த வதக்கி வச்சதெல்லாம் நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். நான் வந்து இப்போ வந்து நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. ரெண்டு பட்டை, கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் பொரிஞ்சுன்னே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே போட்டுங்க. ஆஃப் பண்ணுங்க. ஃபஸ்ட் வந்து கிரேவி பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டேன், 2 பட்டை போட்டேன், கொஞ்சம் சோம்பு போட்டேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கிரேவியை வந்து இப்போ போட்டு எடுக்கிறேன். இது மட்டும்தான் வந்து நண்டுக்கு காரமே. மிளகாத்தூள் எதுவுமே நான் யூஸ் போட மாட்டேன். நீங்கள் இந்த மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் நண்டு கிரேவி. நான் கிரேவி அரைச்சி வச்ச கிரேவி போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா அதை வரைக்கும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கணும். இது வதக்கணுன்னே நம்ம நண்டு போட்டு இறக்கணும். இந்த மெத்தட்ல நீங்கள் செஞ்சு எந்த மிளகாத்தூளுமே எதுவுமே போட வேணாம். வெறும் பச்சை மிளகா, மிளகு, இஞ்சி, பூண்டு மட்டும்தான் இதோட காரமே. இந்த கலரில் சேஞ்ச் ஆனே இந்த கலரில் சேஞ்ச் ஆனே நம்ம நண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நண்டு ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1 kg நண்டு. எப்பவுமே நான்வெஜ் வந்து இந்த மாதிரி வந்து மண் சட்டியில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக ஆகும் நார்மல் இதில் செய்கிறத விட. நான் நண்டு போட்டுட்டேன். நண்டு போட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிட்டு இது மேலே அப்படியே இப்படி திருப்பி இந்த மாதிரி இந்த மசாலா வந்து அந்த நண்டு மேலே படுற மாதிரி திருப்பி விடுங்க.
இப்போ நண்டு நல்லா இப்படி வந்து இது பண்ணி திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து இந்த நண்டுக்குள்ளே விடணும். ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 மினிட்ஸ் இந்த நண்டுக்குள்ளே மசாலா போடனே அந்த நண்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதே ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்து. இப்போ ஃபிஷ்ஷை போட்டுடலாம். நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா திக்காக வந்த பிறகு இந்த ஃபிஷ்ஷை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு மேலே கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாம் கூட தான் போடலாம். நனிமா வா அம்மாட்ட. இங்கே பாரு பப்புமா, பப்புதி பப்படி இங்கே பாரு, இங்கே பாரு அம்மாட்ட. அம்மாட்ட வாடி, அம்மாட்ட வாடி. வரலையா அம்மாட்ட? வரலையா அம்மாட்ட? வரல அம்மாட்ட வரல. ஏண்டி ஏண்டி பட்டு அம்மாட்ட வரல? அம்மாட்ட ஏண்டி வரல? பப்புவா இங்க பப்புவா. பப்பு இங்க பாரு, வீடியோ எடுக்கிற நானு. பப்புது you are under arrest. You are under arrest. அப்போ வந்துட்டோம். ஜெல்லஸ் பாய். You are under arrest. ஜெல்லஸ் பாய் வந்துட்டோம். ஜெல்லஸ் பாய் வந்துட்டோம். ஏய் ஜெல்லஸ். அப்போ ஒரு தூக்க. அப்படி கூப்பிடக்கூடாது அப்புவா. குந்தானி அப்படி தக்காளி 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 தக்காளி. பப்புடி பப்பு கோச்சுக்காதீங்க பாரு. இந்த ஸ்டேஜில் நண்டு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். நான் இது பண்ணி 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பாருங்கள், கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு. டேஸ்டிங் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கு. ஸ்மெல் வருதாடா? இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க நண்டு கிரேவி. இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு இல்லை கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நண்டு கிரேவி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.